திருப்பூர்ல வழிப்பறி கொள்ளையர்களால கத்தியால தாக்கப்பட்ட வடமாநில இளைஞர் ஒருத்தர் சிகிச்சை எடுத்துட்டு வந்த சூழல்ல பரிதாபமா உயிரிழந்திருக்க கூடியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துல ஒன்னு சேர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பீகார் மாநிலம் ஷோன்பார்ஷா மாவட்டத்தை சேர்ந்தவர் 22 வயதான ஆகாஷ்குமார். இவரு திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்திருக்கக்கூடிய கனியாமுண்டி பகுதியில் இருக்கக்கூடிய பனியன் கம்பெனில வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. கடந்த ஒரு வருடமா இவரு இந்த பகுதியில தங்கி வேலை செஞ்சுட்டு வந்ததா கூறப்படுது. வழக்கம் போல தன்னுடைய பணியை முடிச்சிட்டு இவரு தான் தங்கி இருக்கக்கூடிய வீடு நோக்கி போயிட்டு இருக்கும் போதுதான் பைக்ல வந்த மர்ம நபர்கள் 3 பேர் சேர்ந்து ஆகாஷ்குமார வழிமறிச்சு செல்போனை கேட்டு மிரட்டினதா கூறப்படுது. செல்போனை தர மறுத்ததால வழிப்பறி கொள்ளையர்கள் மறைச்சு வச்சிருந்த கத்தியாலேயே ஆகாஷ்குமார தாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனதா கூறப்படுது. அப்படி போகும்போது ஆகாஷ்குமாருடைய செல்போனையும் பறிச்சுட்டு போனதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து பலத்த காயமடைஞ்ச ஆகாஷ்குமார் நடந்தே தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தான் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தினுடைய மேலாளருக்கு தகவல் தெரிவிச்சிருந்திருக்காரு. மேலாளர் சுரேஷ் உடனடியா வந்து ஆகாஷ்குமாரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்திருக்காரு. ஆகாஷ்குமாருக்கு சிகிச்சை அளிச்சிட்டு வந்த சூழல்ல தான் சிகிச்சை பலன் இல்லாம ஆகாஷ்குமார் உயிரிழந்துட்டாரு. இதை கண்டிச்சு திருப்பூர்ல வேலை செய்யக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அதே நிறுவனத்துக்குள்ள போராட்டத்துல ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இதை தொடர்ந்து திருமுருகன் பூண்டி போலீசார் அந்த நிறுவனத்துக்கு விரைந்து போய் தொழிலாளர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. வழிப்பறி கொள்ளையர்கள் மேல கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு போலீசார் உறுதி அளிச்சிருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு வந்து சிகரெட் கேட்டு மது போதையில் கத்தியை காட்டி மிரட்டும் இளைஞர்கள் குறித்த அதிர்ச்சி காணொளி. இது கூல்ட்ரிங்க்ஸ் கடைங்க, இங்க சிகரெட் எல்லாம் இருக்காது என வியாபாரி கூறிய போது, இல்லன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு கடை வச்சு வியாபாரம் செய்யற என குளிர்பான பாட்டில்களை உடைத்து ரகளையில் ஈடுபடும் பரபரப்பு காட்சி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள அச்சுதமங்கலம் செட்டி தெரு பகுதியை சேர்ந்தவர் 45 வயதான தேவா. அப்பகுதியில் கடந்த 8 வருடங்களாக கூல்ட்ரிங்க்ஸ் கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல கடையில் இருந்த போது அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் அஜய் மற்றும் கோபி அந்த கடைக்கு வந்து மது போதையில் இருந்ததாக கூறப்படும் அவர்கள்